புதுச்சேரி மாநிலத்தில் நான் நேற்று அறிவித்ததைப் போல மொத்தம் 3 பேர்கள் கொரோனா தொற்று நோயில் பாதிக்கப்பட்டவர்கள். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 2 பேர்களும், மாயே அரசு மருத்துவமனையில் ஒருவரும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்கள் நலமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான மருந்துகளை மருத்துவர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு கொடுத்து வருகிறார்கள். நேற்றைய தினம் நம்முடைய அரசு மருத்துவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கின்ற முத்தியால்பேட்டை மற்றும் ரெட்டியார்பாளையம் பகுதிகளில் சுமார் 216 பேர்களுக்கு உமிழ்நீரை எடுத்து மருத்துவ பரிசோதனை செய்தார்கள். அந்த அனைத்து பேர்களுக்கும் கொரோனா தொற்று நோய் அறிகுறி இல்லை என்று முடிவு வந்திருக்கிறது. ஏற்கனவே நான் அறிவித்தது போல பத்திரிகையாளர்கள் பல பகுதிகளுக்கு செல்லுகிறார்கள், பேட்டி எடுக்கிறார்கள், பலரோடு பழகுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் உமிழ்நீரை எடுத்து பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தேன். நம்முடைய மருத்துவத்துறையானது அவர்களுக்கு உமிழ்நீரை எடுத்து சுமார் 38 பேர்களுக்கு பரிசோதனை செய்தார்கள். அந்த 38 பேர்களுக்கும் கொரோனா தொற்று நோய் இல்லை என்று முடிவு இன்றைய தினம் வந்திருக்கிறது. நேற்று எங்களுடைய அமைச்சரவையிலே நாங்கள் முடிவு செய்து கடைகளை திறந்திருக்கலாம், தொழிற்சாலைகளை திறக்கலாம், கடைகளில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், முகக்கவசம் அணிந்து கொண்டு வெளியிலே வருபவர்கள் வர வேண்டும், 2 சக்கர வாகனங்களில் 2 பேர்கள் போகலாம், 4 சக்கர வாகனங்கள் செல்வதற்கு புதுச்சேரி பகுதி ஆரஞ்சு பகுதியாக இருக்கின்ற காரணத்தால் செல்லக்கூடாது என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். இன்று கடைகளை திறப்பதற்கு உத்தரவிட்டு இடையில் ஒரு குழப்பம் வந்தது. ஏற்கனவே எங்கள் அமைச்சரவையில் முடிவு செய்து கடைகளை திறக்கலாம் என்றாலும் கூட ஒரு சில காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் அரசு உத்தரவை கவனிக்காமல் திறந்த கடைகளை மூட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். 2 சக்கர வாகனங்களில் 2 பேர்கள் போகலாம் என்பதையும் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இது மாவட்ட கலெக்டர் அவர்கள் இது சம்பந்தமாக அவரிடம் நான் தொடர்பு கொண்டு அமைச்சரவை முடிவுப்படி இவர்களெல்லாம் கடைகளை திறப்பதற்கு எந்த தடையும் கிடையாது, மால்கள் மூடி இருக்க வேண்டும், சினிமா தியேட்டர்கள் மூடி இருக்க வேண்டும் மற்றும் குறிப்பாக பல கடைகளை தொகுத்து இருக்கின்ற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மூடி இருக்க வேண்டும். தனியார் நடத்துகின்ற கடைகள் எல்லாம் திறப்பதற்கு நாங்கள் அனுமதி அளித்திருக்கிறோம். 2 சக்கர வாகனங்களில் மக்கள் நடமாடுவதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியவுடன் கலெக்டர் தன்னுடைய உத்தரவை இட்டு அதற்கு பிறகு கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. பல தரப்பிலிருந்து எனக்கு புகார்கள் வந்தது. அரசியல் தலைவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்கள் மத்தியிலிருந்து தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு புதுச்சேரியில் நீங்கள் ஊரடங்கு உத்தரவை நடைமுறைப்படுத்திய இந்த சமயத்தில் கடைகளை திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட இந்த வேளையில் மக்கள் கூட்டம் புதுச்சேரியில் அலைமோதுகிறது. மக்கள் அதிகப்படியாக நகரப்பகுதிக்கு வந்து கடைகளுக்கு உள்ளே செல்லுகிறார்கள். அங்கே உள்ளே கடைக்கு உள்ளே வருகிறவர்களுக்கு சானிடைசர் கொடுத்து அவர்களை கையை கழுவுவதில்லை.
கடைகளுக்கு உள்ளே சென்று சமூக இடைவெளி கடைபிடித்து அவர்கள் பொருட்களை வாங்குவதில்லை. கடையில் இருக்கிறவர்களும் சமூக இடைவெளியை கடைபிடிக்கவில்லை, அவர்கள் முகக்கவசம் அணிந்திருக்கவில்லை என்று புகார்கள் வந்தது. நான் மேலண்ட புல்வார் பகுதியில் உள்ள சில கடைகளுக்கு சென்று, குறிப்பாக செல்போன்கள் விற்கிற கடை, துணி கடைகளுக்கு சென்று உள்ளே சென்று பார்த்த பொழுது சில கடைகள் எந்தவித விதிமுறையும் கடைபிடிக்காமல் சாதாரணமாக அவர்கள் வருகின்ற பொருட்களை வாங்க வருபவர்களுக்கு வியாபாரம் செய்து வருகிறார்கள். கடைக்கு வருகிறவர்கள் வரிசையில் நிற்க வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் உள்ளே நுழையும் போது அவர்களுக்கு சானிடைசர் அவர்களுடைய கையிலே கொடுத்து கிருமி நாசினி வைத்து கையை துடைத்து விட்டு அவர்கள் உள்ளே வர வேண்டும். கடையில் பணிபுரிகிறவர்களும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று மிக தெள்ளத் தெளிவாக நான் கூறியிருந்தேன். ஆனால் இதையெல்லாம் காற்றிலே பறக்க விட்டு சில கடைகளில் சமூக இடைவெளி கடைபிடிக்காமல், கடைக்கு உள்ளே வருவர்களுக்கு கிருமி நாசினி கொடுக்காமல், ஒரு சிலர் முகக்கவசம் அணிந்து வராமல் கடைக்கு உள்ளே செல்லுகிறார்கள். அவர்களுக்கும் வியாபாரம் செய்கிறவர்கள் அவர்களுக்கு பொருட்களை கொடுக்கிறார்கள். இது சம்பந்தமாக சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய தலைவர் அவரிடமும் வியாபாரியுடைய கூட்டமைப்புடைய தலைவர் அவரிடமும் சிறு தொழில் நடுத்தர தொழில் வியாபாரியுடைய கூட்டினுடைய அமைப்பினுடைய தலைவரிடம் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த நான் மேலண்ட புல்வார் பகுதியிலேயும் நேரு வீதியிலேயும் பல கடைகளுக்கு உள்ளே சென்று பார்த்த பொழுது எந்தவித விதிமுறையும் கடைபிடிக்காமல் அந்த கடைகளை திறந்து வைத்து வியாபாரிகள் வியாபாரம் செய்கிறார்கள். ஆகவே உடனடியாக அவர்கள் இந்த விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், இல்லை என்றால் எங்களுடைய அரசு அந்த கடைகளை மூடுவதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று மிக தெள்ளத் தெளிவாக அவர்களிடம் கூறியிருக்கிறேன். அவர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதாக கூறியிருக்கிறார்கள். இன்று நிலைமை மாறி இருக்கிறது. புதுச்சேரியில் 2 பேர்கள் கொரோனா பாதிப்புள்ளவர்கள் இருந்தாலும் பக்கத்து மாவட்டமான கடலூரில் இன்று மட்டும் 107 பேருக்கு, கோயம்பேட்டு மார்க்கெட்டுக்கு சென்று வந்தவர்களுக்கு 107 பேர்களுக்கு கொரோனா தொற்று நோய் அறிகுறி இருந்து அவர்களுக்கு மருத்துவம் அளிக்கப்படுகிறது. அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். விழுப்புரத்தில் 86 பேர்களாக அது உயர்ந்துவிட்டது. பக்கத்து மாவட்டங்களான கடலூர் மற்றும் விழுப்புரம் பகுதிகளில் கொரோனா தொற்று நோய் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் புதுச்சேரி மாநில நிர்வாகம் முனைப்பாக இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லைகளை மூட வேண்டும் என்று நான் உத்தரவிட்டிருக்கிறேன். குறிப்பாக கன்னிகோயில் பகுதியில் உள்ள அந்த எல்லையை மூடி வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் மற்றும் மதகடிப்பட்டு திருக்கனூர் பகுதியிலிருந்து உள்ளே வருவதை தடுத்து, விழுப்புரம் பகுதியிலிருந்து தடுத்து நிறுத்துவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையிலிருந்து வருவர்களும் தடுத்து நிறுத்துவதற்கு காலாப்பட்டு எல்லையில் காவல்துறை அதிகாரிகளும் மருத்துவத்துறை அதிகாரிகளும் வைத்து அவர்களும் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். குறுக்கு வழியில் வருவர்களும் தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இது நம்முடைய காவல்துறைக்கு மட்டுமல்ல, புதுச்சேரி மாநில அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய மாநிலத்தில் ஓரளவு மக்களுடைய ஒத்துழைப்போடு கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்தியிருக்கின்ற இந்த நேரத்தில் அண்டை மாவட்டங்களில் கொரோனா தொற்று நோய் அறிகுறி அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் நம்முடைய அரசு இரவு பகல் பாராமல் பாடுபட வேண்டிய கடமை இருக்கிறது. பொதுமக்கள் கடைகளில் கூட்டம் அலைமோதினால் எங்களுடைய அரசு அது சம்பந்தமாக ஆலோசித்து முடிவு எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம்.
ஏனென்றால் மக்கள் கடுமையான விதிகளை போட்டால்தான் அதை கடைபிடிக்கிறார்கள். ஆகவே அது சம்பந்தமாக இன்று மாலை எங்களுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. பேரிடர் ஆணையத்தினுடைய கூட்டம். அந்த கூட்டத்திலே இது சம்பந்தமாக முடிவு எடுக்க இருக்கிறோம். முத்தியால்பேட்டை தொகுதி பகுதி மற்றும் திருக்கனூர் பகுதிகளில், குறிப்பாக முத்தியால்பேட்டை பகுதியில் பக்கத்தில் உள்ள கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ளவருக்கு கொரோனா தொற்று நோய் அறிகுறி இருந்த காரணத்தால் அவர் குணமடைந்து இப்பொழுது வீட்டுக்கு சென்றிருக்கிறார். முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள மக்களுக்கு முழுமையாக பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் எங்களுடைய குழுவிலே முடிவு செய்து முத்தியால்பேட்டை பகுதி தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கிறது, அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய குழுவிலே முடிவு செய்வோம். அதே போல் திருக்கனூர் பகுதியிலேயும் அதில் பாதிக்கப்பட்டவர் குணமடைந்து வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அது 28 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆகவே அதற்கான நடவடிக்கை எடுத்து அது தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக இருப்பதை எப்படி முடிவெடுப்பது என்று எங்களுடைய குழுவிலே முடிவு செய்வோம். மீதமுள்ள பகுதிகளாக இருக்கின்ற அரியாங்குப்பம் பகுதி, ரெட்டியார்பாளையம் பகுதி மற்றும் திருவண்டார் கோயில் பகுதி சம்பந்தமாக அந்த மூவரும் மருத்துவமனையில் மருத்துவம் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் அதை தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. கோயம்பேட்டிலிருந்து வந்தவர்களுடைய அவர்களுக்கு உள்ள கொரோனா அறிகுறி காரணமாக கடலூர் மற்றும் விழுப்புரம் பகுதிகளில் கொரோனா தொற்று நோய் அறிகுறி அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் சுமார் 107 பேர் இன்றைய தினம் கடலூரிலே கொரோனா தொற்று ஒரே நாளில் 107 பேர் கொரோனா தொற்று நோய் பாதிப்பில் இருக்கின்ற காரணத்தால், விழுப்புரம் பகுதியில் அதனுடைய எண்ணிக்கை 86ஆக உயர்ந்த காரணத்தால் புதுச்சேரியில் யாராவது கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு சென்று காய்கறிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று ஏற்கனவே காவல்துறை மூலமாகவும் மருத்துவத்துறை மூலமாகவும் நாங்கள் கண்காணித்து அதில் சிலர் கண்டுபிடிக்கப்பட்டு சுமார் 70 பேர்களுக்கு இன்றைய தினம் உமிழ்நீர் எடுத்து அவருடைய உமிழ்நீரையும் பரிசோதனைக்கு அனுப்பியிருக்கிறோம். குறிப்பாக ஒருவருக்கு கொரோனா தொற்று நோய் ஒரு பகுதியில் இருந்தால் அவரோடு பழகியவர்களையும் பரிசோதனை செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கிறது. ஆகவே அந்த நடவடிக்கையும் நாம் எங்களுடைய அரசியல் மூலமாக எடுத்திருக்கிறோம். குறிப்பாக வெளிமாநிலங்களில் புதுச்சேரியிலிருந்து இருக்கிற வெளிமாநிலம் தங்கியிருக்கிறவர்கள் நம்முடைய மாநிலத்திலிருந்து அவருடைய சொந்த மாநிலத்துக்கு செல்ல விரும்புகிறவர்கள் ரயில் பயணம் செய்ய முடியாமல் தவித்து வருகிறார்கள். அவர்கள் ரயில் பயணம் செய்தால் குறுகிய காலத்தில் தங்களுடைய இடத்துக்கு செல்ல முடியும். பல கோடி பேர்கள் பல மாநிலங்களிலிருந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்கு வாகனங்களில் செல்வது என்பது ஒரு சிரமமான காரியமாக இருக்கும். குறிப்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்களுடைய ஊருக்கு செல்லும் பொழுது கையில் பணம் இல்லாமல் தவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசானது மக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு தங்கியிருக்கிற மாநிலங்களிலிருந்து வருவதற்கு மத்திய அரசு குறிப்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் வருவதற்கு இலவசமாக பஸ்ஸில் ரயிலில் பயணம் செய்வதற்கு அவர்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் நேற்றைய தினம் கடிதம் எழுதியிருக்கிறேன். இப்படி செய்வது என்பது மனிதாபிமான செயல். இந்தியாவின் பல மூலையில் அவர்கள் இருக்கிறார்கள். வாகனங்களில் வருவது சிரமம். மாநில அரசு அவர்களை தொடர்பு கொள்வது என்பது சிரமம். அங்கே இருந்து அவர்கள் மாநில அரசுக்கு தகவல் தெரிவிப்பதும் மிக சிரமமான சூழ்நிலையாக இருக்கின்ற காரணத்தால் இதை உடனடியாக மத்திய அரசானது அந்த விதிகளை தளர்த்தி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன். அதே போல மாநில பேரிடர் மீட்புத் துறையின் மூலமாக இருக்கின்ற நிதியையும் மாணவர்களையும் யாத்ரீகர்களையும்
மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் கொண்டு வரும்போது அவளுக்கான செலவை அந்த நிதி மூலமாக நாம் செலவு செய்வதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன். இது இப்பொழுது நாம் பக்கத்து மாநிலங்களை பார்த்து நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நம்முடைய மருத்துவர்கள் அதிகப்படியான நேரம் பணிபுரிகிறார்கள். காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் அதிகப்படியான நேரம் பணிபுரிகிறார்கள். மற்றும் மற்ற துறைகளைச் சேர்ந்தவர்கள், பொதுப்பணித்துறையைச் சேர்ந்தவர்கள், உள்ளாட்சித்துறையைச் சேர்ந்தவர்கள், மின்சாரத்துறை, வருவாய்த்துறை, குடிதண்ணீர் துறை, துப்புரவுத்துறை மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் எல்லாம் நேரம் காலம் பார்க்காமல் பணிபுரிகிறார்கள். அதேபோல் மக்களுக்கு அரிசி வழங்குகின்ற திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டு கீழே உள்ள மக்களுக்கு அரிசி வழங்குகின்ற பணியில் கல்வித்துறையைச் சேர்ந்தவர்களும் மற்றவர்களோடு குடிமைப்பொருள் துறையைச் சேர்ந்தவர்களோடு சேர்ந்து அவர்கள் பணிபுரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவர்களோடு நாம் இணைந்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பது மிக நமக்கு நல்லதாக உண்டு. நேற்றைய தினம் கப்பற்படையைச் சேர்ந்தவர் கூட மலர் தூவி நம்முடைய இந்த பணியாளர்களுக்கு அனைவருக்கும் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மற்றும் ஆஷா பணியாளர்கள், ஏஎன்எம்கள், அங்கன்வாடியினுடைய பணியாளர்கள், காவல்துறையைச் சேர்ந்த அனைத்து பணியாளர்கள், இந்த கொரோனா தொற்று நோய் சம்பந்தமாக பணியில் இருக்கிறவர்கள், அனைத்து தரப்பினருக்கும் மருத்துவ பரிசோதனை படிப்படியாக செய்ய வேண்டும் என்று மருத்துவத்துறை தலைமை அதிகாரிக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். அப்படி செய்யும் பொழுது நாம் இந்த கொரோனா தொற்று நோயை பொறுத்தவரையில் எந்த அறிகுறி இருந்தாலும் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்தால் மருத்துவம் செய்வதற்கு சுலபமாக இருக்கும். சில மருத்துவர்களுடைய மருத்துவ வல்லுநருடைய கூற்றுப்படி கொரோனா தொற்று நோய் அறிகுறி அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறவர்களுக்கும் இருக்கிறது. எப்படி அந்த கொரோனா தொற்று நோய் அவர்களுக்கு பரவுகிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கே சிரமமாக இருக்கிறது என்று மருத்துவ வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு சாதாரண நல்ல திடகாத்திரமாக இருக்கிறவர்களுக்கும் அந்த கொரோனா தொற்று நோய் வரும் என்ற ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தால் நாம் புதுச்சேரி மாநிலத்தில் எந்த அளவிற்கு மக்களை கட்டுக்குள் வைத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து கொரோனா தொற்றினுடைய அறிகுறியை நம்முடைய மாநிலத்திலே இல்லாத அளவில் மாற்றுவதற்கு நாம் உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே மக்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்று மதியம் பல கடைகளுக்கு சென்று வந்தபொழுது எனக்கே மனத்தில் மிக உறுத்தலாக இருக்கிறது. மக்கள் வெளியிலே வரும்பொழுது எல்லோரும் கும்பலாக வந்து சமூக வழியை கடைப்பிடிக்காத காரணத்தால் அரசுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசு கடைகளை திறக்கலாம், தொழிற்சாலை திறக்கலாம் என்று உத்தரவிட்டாலும் கூட அந்த விதிமுறைகளை மக்கள் கடைப்பிடிக்காவிட்டால் அது நம்முடைய மாநிலத்தினுடைய மக்களை பாதுகாப்பதற்கு ஏதுவாக இருக்காது. ஆகவே இந்த சூழ்நிலையில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த கொரோனா தொற்று நோயை புதுச்சேரி மாநிலத்தில் பரவாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்திலுடைய அதனுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டு போகிறது. இது 4வது மாநிலமாக அகில இந்திய அளவில் தமிழகம் இருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில் நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் சமூக இடைவெளியை கடைப்பிடிக்க வேண்டும், தனிமையாக இருக்க வேண்டும், தேவைப்பட்டால் ஒழிய வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, அதிகப்படியாக கடைகளுக்கு செல்கிறோம் என்று வெளியிலே உழவக்கூடாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Stay home, stay safe. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க எங்கள் சேனல் Vote 24/7 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.